வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஜூலை 20 ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோவில் இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் வங்கியான ஹெச்டிஎஃப்சி பேங்க் முதலாம் காலாண்டு முடிவுகளை அறிவிச்சிருக்கிறாங்க. வரிக்கு முந்தைய லாபம் ஆண்டுக்காண்டு அடிப்படையில் கடந்த ஆண்டு 16,174 கோடி, இந்த ஆண்டு அதே காலாண்டில் 18,155 கோடியாக 12% உயர்ந்திருக்கு. வட்டி வருமானம் ஆண்டுக்காண்டு 73,000 கோடியிலிருந்து 77,470 கோடியாக உயர்ந்திருக்கு. வட்டி செலவுகள் கடந்த ஆண்டு 43,196 கோடியாக இருந்துச்சு, இந்த ஆண்டில் 46,032 கோடியாக உயர்ந்திருக்கு. வட்டி செலவுகள் 6% அதிகரிச்சிருக்கு. செயல்பாடுகளின் மூலம் கிடைத்த வருவாய் 35,734 கோடியாக இருக்குது. காசா கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு 38%இருந்து 33% குறைஞ்சிருக்கு. காசா ரேஷியோ குறைஞ்சிருக்கிறது ஒரு நெகட்டிவாக பார்க்க போக முடியுது. சேவிங்ஸ் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட்டில் உள்ள டெபாசிட் குறைஞ்சுள்ளதாக அர்த்தம். சமீபத்தில் ஹெச்டிபி ஃபைனான்சியலோட ஐபிஓ மூலம் பங்கு விற்பனை செய்ததில் 9,128 கோடி வரிக்கு முந்தைய லாபத்தை இவங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு கிடச்சிருக்கு. கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது என்பிஎஸ் சற்று அதிகரிச்சிருக்கு. ஒரு பங்குக்கு 5 ரூபா டிவிடெண்ட் தர்றாங்க. ஜூலை 25 ரெக்கார்ட் டேட்டு. ஆகஸ்ட் 11, 2025 அன்னைக்கு வங்கி கணக்கில் செலுத்தப்படும்னு நிறுவனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஹெச்டிஎஃப்சி வங்கி தனது முதல் போனஸ் வெளியிட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. இதுதான் அவங்களோட முதல் போனஸ் ரேஷியோ 1:1 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பங்கு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஒரு பங்கு கிடைக்கும். இதுக்கு ஆகஸ்ட் 27 ரெக்கார்ட் டேட்டாக சொல்லியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 27 அன்னைக்கு உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் ஸ்டாக் இருந்தால் உங்களுக்கு ஒரு ஷேர் இருந்தால் ஒரு ஷேர் போனஸாக கிடைக்கும். ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 2027 வரைக்கும் போயிருக்கு. லோ 1588 வரைக்கும் இறங்கியிருக்கு கீழே. க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே 1957 க்ளோஸ் ஆகிருக்கு. பிஇ ரேஷியோ 21, செக்டார் பிஇ 20, புக்கு 675 ரூபா. கிட்டத்தட்ட 3 டைம் கம்பெனி விலை அதிகமாக இருக்குது. ரிசல்ட்டு சுமாராக இருக்குது. 1890க்கு கன்சிடர் பண்ணலாம், 1780க்கு கன்சிடர் பண்ணலாம். காசா ரேஷியோ நல்லா குறைஞ்சிருக்கு. அப்புறம் என்பிஏ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்புறம் செலவுகள் வங்கி செலவுகள் அதிகரிச்சிருக்கு. இதெல்லாம் நெகட்டிவாக பார்க்கப்படுது. போனஸுக்கு முன்னாடி பங்கு விலை இறங்கும். அப்படி இறங்குனா நீங்கள் கன்சிடர் பண்ணி வச்சுக்கலாம். கன்சிடர் ப்ரைஸ் 1890, 1780க்கு வந்தால் கன்சிடர் பண்ணலாம். இப்போ ரெக்கார்டு ஹையில் தான் இருக்குது. இந்தியாவின் 2வது மிகப்பெரிய தனியார் வங்கியான ஐசிஐசிஐ பேங்க் முதலாம் காலாண்டு முடிவுகளை அறிவிச்சிருக்கிறாங்க. நிகர லாபம் 11,000 கோடியிலிருந்து 12,768 கோடியாக 15% உயர்ந்திருக்கு. வங்கியோட வட்டி வருமானம் ஆண்டுக்காண்டு 38,995 கோடியிலிருந்து 42,946 கோடியாக 10% உயர்ந்திருக்கு. என்பிஏ வாராக்கடன் 0.43லேருந்து 0.41 குறைஞ்சிருக்கு. அப்புறம் நிகர வட்டி வருமானம் 19,553 கோடியிலிருந்து 21,635 கோடியாக 10% உயர்ந்திருக்கு. நிகர வட்டி வருமானம் உயர்ந்திருக்கு 10%. கிராஸ் என்பிஏ மொத்த வாராக்கடன் விகிதம் கடந்த ஆண்டு 2.15 இருந்தது, இப்போ 1.67 குறைஞ்சிருக்கு. ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 1471 ரூபா வரைக்கும் ஹை போயிருக்கு. லோ 1153 ரூபா வரைக்கும் கீழே போயிருக்கு. க்ளோசிங் ஃப்ரைடே 1425 ரூபாயில் க்ளோஸ் ஆகிருக்கு. பிஇ ரேஷியோ 20, செக்டார் பியும் 20, புக் வேல்யூ 436 ரூபா, 3.27 டைம் அதிகமாக இருக்குது. ரிசல்ட்டு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. வாராக்கடன் நல்லா குறைஞ்சிருக்கு, ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. கம்பெனியோட பாசிட்டிவாக பார்க்கலாம். கன்சிடர் பண்ணுற ப்ரைஸ் 1380க்கு கன்சிடர் பண்ணலாம், 1340க்கு கன்சிடர் பண்ணலாம். லாங் டேர்முக்கு கூட நம்ம வச்சுக்கலாம், ஷார்ட் டேர்முக்கும் வச்சுக்கலாம். ரிசர்வ் வங்கியோட வட்டி விகித குறைப்பால் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினில் தொடர்ந்து குறைஞ்சிட்டு வர்றது ரொம்ப நெகட்டிவாக இருக்குது பேங்குக்குன்னு சொல்லி ஐசிஐ பேங்கில் தெரிவிச்சிருக்கிறாங்க. நண்பர்களே, பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட்டோட மிகப்பெரிய ஐபிஓ வரப்போகுது. முதல் வாரத்தில் ஆகஸ்ட்டில் 4,000 கோடி மதிப்பிலான ஐபிஓ வெளிவர இருக்குது. சந்தை நிறுவனமான செபியிடம் இந்த மாதம் இறுதியில் RHP தாக்கல் செய்யும்னு தெரியுது. நிறுவனத்தின் சிமெண்ட் திறன் 20 மில்லியன் டன்களுக்கு அதிகமாக இருக்குது. 18,000 முதல் 20,000 கோடியை இலக்காக கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மின்ட் பத்திரிகையில் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஐபிஓ புதிய வெளியீடு 4,000 கோடி. அப்புறம் OFS ஆஃபர் ஃபார் சேல் ஒரு 2,000 கோடி வெளியிட வாய்ப்பு இருக்குது. 2009ஆம் ஆண்டு செயல்பாடுகளை தொடங்கிய ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட்டு நாட்டின் முன்னணி சிமெண்ட் உற்பத்தியாளர்களில் 10 நிறுவனங்களில் ஒன்றாக இருக்கிறாங்க. இதன் செயல்திறன் 20 மில்லியன் டன்னாக இருக்குது. ஜூலை 18 வெள்ளிக்கிழமை
ஆக்சிஸ் பேங்கோட ரிசல்ட்டுக்கு அப்புறம் 5% இறங்கிருந்துச்சு பங்கோட விலை. கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஹை 1309 ரூபா வரைக்கும் போயிருக்கு, லோ 933 ரூபா வரைக்கும் கீழே போயிருக்கு. வெள்ளிக்கிழமை க்ளோசிங் 1099 ரூபா, பிஇ ரேஷியோ 12, செக்டார் பிஇ 20, புக் வேல்யூ வந்து 552 ரூபா, 2 டைம் அதிகமாக இருக்குது. ஸ்விங் ட்ரேடுக்கு கன்சிடர் பண்ணலாம், 1070க்கு கன்சிடர் பண்ணலாம், 1020க்கு கன்சிடர் பண்ணலாம், 1160க்கு வெளியேறிடலாம். 10% ரிட்டர்ன் கிடைக்கும். லாங் டேர்முக்கு இப்போதைக்கு வச்சுக்கிற வேணாம். டிவிடெண்டு அப்புறம் போனஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனிகளோட எக்ஸ்டேட் பார்க்கலாம். ஸ்ரீ சிமெண்ட்டு ஜூலை 21 எக்ஸ்டேட்டு 60 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. எக்ஸ்டேட் வந்து 21 உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கணும் ஸ்டாக்கு. அனுப்பம் ரசாயன் 75 பைசா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. எக்ஸ்டேட் வந்து ஜூலை 21. ஜூலை 21 எக்ஸ்டேட்டு தங்க மயில் 12 ரூபா 50 பைசா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து போனஸ் கொடுக்கக்கூடிய நிறுவனங்களை பார்ப்போம். ஜிடிவி இன்ஜினியரிங் வந்து ரெக்கார்ட் டேட் வந்து 28 ஜூலை 28 அறிவிச்சிருக்கிறாங்க. ஜூலை 28 அன்னைக்கு உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் அந்த ஜிடிவி இன்ஜினியரிங்கோட ஸ்டாக் இருந்தால் உங்களுக்கு 2 ஸ்டாக் போனஸாக தர்றாங்க. ஒரு ஸ்டாக் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 2 ஸ்டாக் உங்களுக்கு போனஸாக கிடைக்கும். ஜிடிவி இன்ஜினியரிங்கோட ரெக்கார்ட் டேட் வந்து ஜூலை 28 போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட். ஜூலை 21 திங்கட்கிழமை முதலாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிற சில முக்கியமான நிறுவனங்களை பார்க்கலாம். அல்ட்ராடெக் சிமெண்ட் 21 ஜூலை குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கிறாங்க முதலாம் காலாண்டு முடிவுகளை. எட்டர்னல் ஜொமேட்டோ 21 ஜூலை குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கிறாங்க முதலாம் காலாண்டு முடிவுகள். ஐடிபிஐ பேங்க் ஜூலை 21 திங்கட்கிழமை முதலாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்க இருக்கிறாங்க. ஹேவல்ஸ் இந்தியா முதலாம் காலாண்டு முடிவுகள் ஜூலை 21 அறிவிக்கிறாங்க. அப்புறம் வந்து ஓபராய் ரியாலிட்டி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. அவங்க டிவிடெண்டு குறித்தும் அறிவிப்பு இருக்குது. யூகோ பேங்க் வந்து முதலாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க ஜூலை 21 திங்கட்கிழமை. பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கிறாங்க, மற்ற விஷயங்களையும் அறிவிக்கிறாங்க 21 ஜூலை. பிஇஎம்எல் குவார்ட்டர்லி ரிசல்ட் ஸ்டாக் ஸ்ப்ளிட் கொடுத்து அறிவிக்கிறாங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் ஸ்டாக் ஸ்ப்ளிட் குறித்து அறிவிக்கிறாங்க பிஇஎம்எல். தற்பொழுது ஆதித்யா குழும நிறுவனத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் இந்தியா சிமெண்ட்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு. முதலாம் காலாண்டு முடிவுகளை பார்க்கலாம். ஒருங்கிணைந்த நிகர இழப்பு சுமார் 132 கோடியாக இருக்குது. 132 கோடி நஷ்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. செயல்பாடுகள் மூலம் கிடைத்த வருவாய் 1026 கோடியிலிருந்து 1024 கோடியாக குறைஞ்சிருக்கு. இப்போதைக்கு இதை கன்சிடர் பண்ணாதீங்க, நல்லா இறங்கட்டும். இது வந்து 260 ரூபா வரைக்கும் கீழே போக வாய்ப்பு இருக்குது, அப்போ நம்ம கன்சிடர் பண்ணலாம். தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி.